ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் இட்ஸ் டேட்டா டைப். ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன? வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேரியபிள் ஒரு கண்டெய்னர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வேல்யூ ஒண்ணு ஸ்டோர் பண்ணணும்னா, அதுக்கு நான் வேரியபிள் யூஸ் பண்ண போறேன். இப்போ 19 ஒரு வேல்யூ இருக்கு. அத நான் ஏல சேவ் பண்றேன். இப்போ நான் இத பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா, எனக்கு அதோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ நாளைக்கு எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னாலும் இங்க பண்ணிக்கலாம். நம்ம எல்லா இடத்துலயும் போய் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு தான் நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ இதோட டேட்டா டைப்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்பர். இப்போ எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, நான் அத ஹாய் இத இப்ப நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு இங்க ஹாய்ன்னு பிரிண்ட் ஆயிருக்கும். பைத்தான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது நமக்கு டேட்டா டைப் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஸோ இப்ப எனக்கு இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். டாட் வச்சு வர மாரி ஃப்ளோட் வேல்யூஸ். இங்க நான் பிரிண்ட் எஃப் அப்படி குடுத்தா, எனக்கு அதோட வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். ஸோ பைத்தான்ல நமக்கு எந்த டேட்டா டைப் சேவ் பண்ண போறோம்ன்னு முன்னாடியே சொல்ல வேண்டாம். பைத்தான்ல வேரியபிள் டிக்ளரேஷன் இருந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்க எஃப்ன்னு குடுத்து சேவ் பண்ணியிருக்கேன்னா, நான் கேப்பிட்டல் எஃப் குடுத்தா, எனக்கு எரர் வந்திருக்கும். ஸோ நீங்க கேப்பிட்டல் எஃப், ஸ்மால் எஃப் 2 வித்தியாசம். அதான் கேஸ் சென்சிட்டிவ். அதே மாதிரி இப்போ எனக்கு மை வேல் ஈக்குவல் டூ 9. மை வேல் ஈக்குவல் டூ 9 இல்ல 10 குடுக்குறேன். இப்போ மை வேல் இதோட வேல்யூவும் இதோட வேல்யூ எனக்கு வேற வேற தான் வரும். சென்டென்ஸ் ஒண்ணா இருந்தாலும், நான் இங்க கேப்பிட்டல் எம், ஸ்மால் வி, கேப்பிட்டல் எம், கேப்பிட்டல் வி, அதுக்கப்புறம் இங்க ஃபுல்லா ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும், எனக்கு வேல்யூ வேற வேற தான். அதே மாதிரி இப்போ முன்னாடி நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 90. ஸோ இது எல்லாமே வேற வேற தான். டிக்ளரேஷன பொறுத்தவரைக்கும். பைத்தான்ல நம்ம டைப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ a ஈக்குவல் டூ 19 போட்டு, அதோட டைப் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம டைப்ன்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். டைப் ஆஃப் ஏ. இங்க நமக்கு கிளாஸ் இன்ட்ன்னு குடுக்குது. கிளாஸ்ன்றது நம்ம அப்கமிங் லெசன்ஸ்ல பார்க்கலாம் என்னன்னு. இப்போதைக்கு இன்ட்ன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இத ஃப்ளோட்ல வேணும். அதாவது பாயிண்ட் வச்சு வேணும் அப்டின்னா, நான் இத f ஈக்குவல் டூ எனக்கு ஃப்ளோட் ஆஃப் 90 அப்படி குடுக்குறேன். இப்போ நான் இங்க டைப் ஆஃப் f குடுக்குறேன். ஃப்ளோட் ஆஃப் a குடுக்கணும். சாரி. அதுக்கப்புறம் நம்ம இங்க வேல்யூ ஆஃப் fம் குடுக்குறோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 90க்கு அப்புறம் 0.0ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி நான் இத ஃப்ளோட்ல இருந்தும் இதுக்கு இன்டிஜரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 90.562 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இத இப்போ இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது பின்னாடி இருக்க எல்லா டெசிமலும் அது கணக்கெடுக்கவே இல்ல. இது வெறும் 19 மட்டும் தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் இன்ட்ன்னு குடுத்திருக்கு.
ஸோ டைப் காஸ்டிங் பைத்தானில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் நம்ம ஏன் இந்த சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.